வெல்கம் டு புத்தா டிவிஸ் அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா முச்சங்கங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லி மொத்தம் 3 இருக்குது. முதல் சங்கம் தோன்றியது தென்மதுரை. இடைச்சங்கம் தோன்றியது பார்த்தோன்னா உங்களுக்கு கபாடபுரம். கடைச்சங்கம் தோன்றியது பார்த்தோன்னா உங்களுக்கு இன்றைய மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க, அது மதுரைன்னு சொல்லுவாங்க. ரைட். இது பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த 3 சங்கமே பாண்டிய மன்னர்களால் தான் வளர்க்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. யார் யார் பார்க்கலாமா? முதல் சங்கத்தை காய்ச்சின வயது முதல் கடுங்கோன் வரை. இந்த கடுங்கோன் தான் களப்பிரர்களில் தெற்கில் தோற்கடிச்சிருப்பார், வடக்கில் சிம்ம விஷ்ணு தோற்கடிச்சிருப்பார். அடுத்து வெண்டையர் செழியன் முதல் உடத்திருமாறன் வரை இரண்டாம் சங்கம். கடைச்சங்கம் பொறுத்த வரைக்கும் உடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதை பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ கண்டிப்பாக எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னாக்கா இந்த சங்கத்தை யார்லேருந்து யார் வரைக்கும் நடத்தியிருப்பா அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனாக்கா எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்கலாம். 4ஆம் தமிழ்ச்சங்கம் 1900 அந்த பீரியட் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1904 காலகட்டங்களில் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் அப்போதைய மதுரை சார்ந்தவரான பாண்டித்துறை தேவர் தான் நம்ம இருப்பார் அப்படின்னாக்கா 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி இருந்திருப்பார். இந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்குறதுல மிக முக்கிய பங்களிப்பு உவேசா, அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ராகவனார், பரிதிமார் கலைஞர் போன்றவர்களாக இருந்திருக்கு. இந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் செந்தமிழ், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.